ஸலாத்துல் லைல், ஸலாத்துல் லைல், ஸலாத்துத் தராவீஹ், ஸலாத்துல் கியாமுல் லைல். இந்த தொழுகை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்திய இந்த தொழுகை கண்ணியத்துக்குரிய முஃமின்களே, இந்த ரமதானுடைய இரவுகள் இந்த ஸலாத்து தராவீஹுக்காக ஒதுக்கப்பட வேண்டிய இரவுகள். இந்த ரமதானுடைய இரவுகளில் ஒரு முஃமின் அல்லாஹ்வை இந்த ஸலாத்து தராவீஹின் மூலமாக நின்று வணங்குவான், அல்லாஹ்விடத்திலே வெளிப்படுத்துவான், யா அல்லாஹ் நானும் இந்த மூமின்களுடைய பட்டியலில் உள்ளவன் தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மன் காம ரமதான ஈமானன் வஹ்திசாபா குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹ். அல்லாஹு அக்பர். யார் இந்த ரமதானுடைய இரவுகளில் அல்லாஹ்வை நின்று வணங்குகிறார்களோ அவர்கள் முன் செய்த பாவம், ரமதானை அடைவதற்கு முன்னால் அவர்கள் செய்த பாவம் எவ்வளவு கோடி உலகமளவு மலையளவு இருந்தாலும் அல்லாஹ் இந்த ரமதானுடைய இரவில் அவன் நின்று வணங்குவதால் அந்த பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடுகிறான். அல்லாஹு அக்பர். எப்படி ரமதானுடைய முழு இரவும் நின்று வணங்க வேண்டுமா? லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு இமாமை பின்தொடர்ந்து தொழுகிறார். அந்த கியாமுல் லைலுடைய தொழுகை, அந்த இமாம் அந்த தொழுகையிலிருந்து விலகாத வரை இவரும் அந்த தொழுகையிலிருந்து விலகவில்லை என்றால் அவர் முழு இரவும் நின்று வணங்கிய கூலியை அல்லாஹ் கொடுக்கிறான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். யார் இந்த ரமதானுடைய முதல் இரவிலிருந்து இறுதி இரவு வரை ரமதானுடைய கியாமுல் லைலுடைய தொழுகையை நின்று வணங்குகிறார்களோ அவர்கள்தான் ரமதானுடைய லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்து கொள்வார்கள். லைலத்துல் கத்ருடைய இரவிற்கு மட்டும் இரவு வணக்கத்தை செலுத்துபவன் சோம்பேறித்தனம் படுவான், அதில் அலட்சியம் காட்டுவான். ஆனால் முதல் இரவிலிருந்து இறுதி இரவு வரை கியாமுல் லைலுடைய தொழுகையை அல்லாஹ்வுடைய பார்வைக்காக, சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற ஆசைக்காக, இமாமுடைய கிராஅத்தை கேட்டு குர்ஆனை உள்ளத்திலே ஏந்த வேண்டும் என்ற காரணத்திற்காக தொழுபவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இரவிலே மறைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த லைலத்துல் கத்ருடைய இரவை அடைவான். ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, சிரமப்பட வேண்டாம், சிரமப்பட வேண்டாம். உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தொழுங்கள். உங்களுக்கு பள்ளியிலே சென்று ஜமாஅத்தோடு தொழுவதிலே நிம்மதி இருக்கிறதா? தொழுங்கள். ஒருவர் 1.5 மணி நேரம் தொழுகை நடத்துகிறார், உங்களால் அவ்வளவு நேரம் தொழுவதற்கு முடியாது என்றால் பரவாயில்லை, அதை விட குறைந்த நேரம் யார் தொழுகை நடத்துகிறார்களோ அவர்களுடன் சேர்ந்து தொழுங்கள். உங்களுக்கு அதுவும் முடியாது, சிறிய சிறிய சூறாக்களை ஓதி நீங்களாகத்தான் தொழ முடியும் என்றால் ஆம் தொழுங்கள். அதற்கும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே அனுமதி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறை உங்களுக்கு நீங்கள் கஷ்டத்தை ஏற்படுத்தாதீர்கள், சிரமத்தை ஏற்படுத்தாதீர்கள். சூரத்துத் துஹாவை ஓதி உங்களுக்கு கியாமுல் லைலை தொழ முடியுமா? வத்துஹா வல்லைலி இதா சஜா தொழுங்கள். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல். இந்த சூராவை ஓதி தொழ முடியும்.